செம்மண் சீமையே கொண்டாடு நீ நிறைவாழ்வு பெறவே பண்பாடு நீ தென்னகத்திருநாடே ஒளிர்ந்திடு ஆனந்தமாய் கை கொட்டி விளையாடு. குலமாய் திருக்குலமாய் இறைவனில் இணைந்திடும் ஒரு தருணம். அலையலையாய் அன்புறவாய் உன் ஆலயம் சேர்ந்திடும் பல இதயம். புனித பலி உறவின் பலி புது வாழ்வு தரும் அன்பின் பலி. புனித பலி உறவின் பலி புது வாழ்வு தரும் அன்பின் பலி. இறைக்குலமாய் திருக்குலமாய் இறைவனில் இணைந்திடும் ஒரு தருணம். அலையலையாய் அன்புறவாய் உன் ஆலயம் சேர்ந்திடும் பல இதயம். சங்கமித்து கூடி வாருங்களே ஆனந்தமாய் அன்புறவாய் இறைவன் திருமுன் கூடிடுவோம். ஆலயமணியின் ஓசையிலே சங்கமித்து கூடி வாருங்களே ஆனந்தமாய் அன்புறவாய் இறைவன் திருமுன் கூடிடுவோம். தலைவன் இயேசு வழியினிலே தரணி எங்கும் சென்றிடுவோம். தலைவன் இயேசு வழியினிலே தரணி எங்கும் சென்றிடுவோம். பகிர்வோம் உயர்வோம் பலியினில் இணைவோம். இறைக்குலமாய் திருக்குலமாய் இறைவனில் இணைந்திடும் ஒரு தருணம். அலையலையாய் அன்புறவாய் உன் ஆலயம் சேர்ந்திடும் பல இதயம். உறவுகள் இணைந்திடும் தியாகத்தின் பலியில் இணைவோம் இன்று ஒரு மனதாய். மனிதம் மலர்ந்திட உறவுகள் நிலைத்திட எழுவோம் இன்று ஓர் குலமாய். உறவுகள் இணைந்திடும் தியாகத்தின் பலியில் இணைவோம் இன்று ஒரு மனதாய். மனிதம் மலர்ந்திட உறவுகள் நிலைத்திட எழுவோம் இன்று ஓர் குலமாய். படைப்பு எல்லாம் பொது உடைமை பகிர்ந்து வாழ்வது பெரும் கடமை. படைப்பு எல்லாம் பொது உடைமை பகிர்ந்து வாழ்வது பெரும் கடமை. பகிர்வோம் உயர்வோம் பலியினில் இணைவோம். இறைக்குலமாய் திருக்குலமாய் இறைவனில் இணைந்திடும் ஒரு தருணம். அலையலையாய் அன்புறவாய் உன் ஆலயம் சேர்ந்திடும் பல இதயம். புனித பலி உறவின் பலி புது வாழ்வு தரும் அன்பின் பலி. புனித பலி உறவின் பலி புது வாழ்வு தரும் அன்பின் பலி. இறைக்குலமாய் திருக்குலமாய் இறைவனில் இணைந்திடும் ஒரு தருணம். அலையலையாய் அன்பு
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மறை மாவட்டம் என்ற தல திரு அவை இணைந்து பயணிக்கும் தனது தனித்தன்மையை எடுத்து காட்டுகின்ற கொண்டாடுகின்ற அருமையான நாளை நாம் பெற்றிருக்கின்றோம். திருத்தைல திருவிழாவிலே நாம் அனைவரும் கூடி வந்து இறைவனுக்கு நன்றி பண்பாடுகின்றோம். உலகிலே புலிக்காரமாக உப்பாக ஒளியாக சமுதாய நீரோட்டத்திலே கலந்து இறையாட்சியின் விழுமியங்களை வாழ்ந்து காட்டி இறையாட்சியின் கருவிகளாக வாழ அழைக்கப்பட்ட பொது நிலையினர் சகோதர சகோதரிகளே, தூய ஆவியாரின் தனி வரங்களை பெற்று தல திரு அவையின் வளர்ச்சியிலேயே மறை மாவட்டத்தோடு இணைந்து பயணிக்க அழைக்கப்பட்ட துறவியரே, இயேசு ஆண்டவரின் தலைமை பண்புகளை மக்களுக்கு கொடுக்கவும் இயேசு ஆண்டவராகவே வாழவும் அவரது எல்லையற்ற இரக்கத்தை, கனிவை, அன்பை மக்களுக்கு கொடுக்கவும் மக்களோடு இணைந்து மக்களாக இறைவனுக்கு நன்றி செலுத்தவும் மக்கள் பணி இறைப்பணி ஆற்றவும் அழைக்கப்பட்ட அருள் பணியாளர்களே, இத்தனை அருள் வரங்களையும் அழைத்தல் வாழ்வோரையும் ஒன்றாக இணைத்து இயேசுவின் தலைமை பண்புக்கு இலக்கணமாக இருக்கக்கூடிய ஆயர் அவர்களே, நாம் அனைவரும் நம்முடைய அழைத்தலுக்கேற்ற வாழ்க்கை நடத்த இறைவன் கடந்த ஆண்டிலே கொடுத்த அபரிவிதமான ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்த கொழுமை இருக்கின்றோம். தொடர்ந்து இந்த தலத்திரு அவையிலே நமது மறை மாவட்டத்திலே நாம் அனைவரும் இணைந்து பயணிப்போம் என்ற வாக்குறுதியை எடுக்கும் இந்நேரத்திலே ஆயரோடும் அருள் பணியாளர்களோடும் இறை மக்களோடும் துறவியர்களோடும் நாம் ஒன்றாக இருக்கிறோம் என்பதை வெளிக்கொணரவும் வாழ்ந்து காட்டவும் அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய அழைத்தலுக்கேற்ற வாக்குறுதிகளை இறை மக்களோடு இணைந்து ஆயரோடு இறைவனுக்கு மீண்டும் ஒரு முறை அர்ப்பணிக்க வந்திருக்கக்கூடிய அருள் பணியாளர்களுக்காக ஜெபியுங்கள். நம்முடைய மறை மாவட்டம் தொடர்ந்து புலிக்காரமாக வளரும் தலத்திரு அவையாக, மிளிரும் தலத்திரு அவையாக, ஒளிரும் தலத்திரு அவையாக இறையாட்சிக்கு சாட்சியாக வாழ நாம் அனைவரும் இறைவனத்திலே இந்த நேரத்திலே மன்றாடுவோம். இந்த உன்னதமான கொண்டாட்டத்திலே நாம் அனைவரும் தகுதியான முறையில் கலந்து கொள்ள ஏதேனும் தடை இருந்தால் இறைவன் பாதத்திலே மனமுருகி மன்னிப்பை கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, உமது ஒரே திருமகனை தூய ஆவியாரால் அருள் பொழிவு செய்து கிறிஸ்துவாகும் ஆண்டவராகவும் நீர் ஏற்படுத்தினே. நாங்களும் அதே அருள் பொழிவில் பங்கு பெற்று மீட்பின் சாட்சிகளாய் உலகில் திகழ்ந்திட கனிவுடன் அருள் புரிந்தருளும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவர் என் மீது அருள் பொழிவு செய்துள்ளார். இறைவாக்கினர் ஏசாயா நூலில் இருந்து வாசகம். இயல் 61, திருவசனங்கள் 1 முதல் 3 மற்றும் 6 மற்றும் 8 முதல் 9. ஆண்டவராய் என் தலைவரின் ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டவருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலை பறைசாற்றவும், கட்டுண்டோருக்கு விடியலை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழங்கவும், நம் ஆண்டவர் அதிநிதிக்கு பழி வாங்கும் நாளை அறிவிக்கவும், துயரற்று அழுவோருக்கு ஆறுதல் அளிக்கவும், சியோனின் அழுவோருக்கு ஆவண செய்யவும், சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலையை அணிவிக்கவும், புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சி தைலத்தை வழங்கவும், நலிவற்ற நெஞ்சத்திற்கு பதிலாய் புகழ் என்னும் ஆடையை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். நீங்களோ ஆண்டவரின் குருக்கள் என்று அழைக்கப்படுவீர்கள். நம் கடவுளின் சிறு பணியாளர் என்று பெயர் பெறுவீர்கள். அவர்கள் செயலுக்கு ஏற்ற கைமாற்றை உண்மையாகவே வழங்குவேன். அவர்களுடன் முடிவில்லா உடன்படிக்கை செய்து கொள்வேன். அவர்கள் வழிமறைவினர் பிற இனத்தாரிடையே அவர்கள் வழி தோன்றல்கள் மக்களினங்கள் நடுவிலும் புகழ் அடைவார்கள். அவர்களை காண்பவர் யாவரும் அவர்களை ஆண்டவரின் ஆசை பெற்ற மரபரப்பினர் என ஏற்றுக்கொள்வார்கள்.
இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரின் ஆவியின் மேலே ஏனெனில் அவர் அபிஷேகம் செய்துள்ளார். ஆண்டவரின் ஆவியின் மேலே ஏனெனில் அவர் அபிஷேகம் செய்துள்ளார். எளியோருக்கு நற்செய்தி சொல்லவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என அறிவிக்கவும் ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்தார். உன்னை அன்று அழைத்ததும் நாமே, என்று அழைத்ததும் நாமே, உரிய பெயரை வைத்ததும் நாமே, உரிய பெயரை வைத்ததும் நாமே, உன்னை அன்று அழைத்ததும் நாமே, உன்னை அன்று அழைத்ததும் நாமே, உரிய பெயரை வைத்ததும் நாமே, உரிய பெயரை வைத்ததும் நாமே, உன்னை அன்று மீட்டதும் நாமே, உனது துணையாய் இருப்பதும் நாமே. நிறை உண்மைக்கு சாட்சி சொல்லவும் நோயுற்றோரை குணமாக்கவும் ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்தார். தீநடுவே நீ நடந்தாடும் நடுவே நீ நடந்தாலும், ஆழ்கடலை தான் கடந்தாடும், ஆழ்கடலை நான் கடந்தாலும், தீநடுவே நீ நடந்தாடும், நடுவே நீ நடந்தாலும், ஆழ்கடலை தான் கடந்தாடும், ஆழ்கடலை நான் கடந்தாலும், அருகிலேயே நாம் இருக்கின்றோம். அழைத்து உன்னை வழி நடத்துகின்றோம். ஆண்டவரின் ஆவியின் மேலே ஏனெனில் அவர் அபிஷேகம் செய்துள்ளார். ஆண்டவரின் ஆவியின் மேலே ஏனெனில் அவர் அபிஷேகம் செய்துள்ளார். இரண்டாம் வாசகம். நம் கடவுளும் தந்தையுமானவருக்கு ஊழியம் புரியும் குருக்களாக நம்மை ஏற்படுத்தினார். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவழிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 5-8 முடிய. இயேசு கிறிஸ்துவிடமிருந்து உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. இந்த கிறிஸ்துவே நம்பிக்கைக்குரிய சாட்சி, இறந்தோருள் முதலில் உயிர் பெற்று எழுந்தவர், மண்ணுலக அரசர்களுக்கு தலைவர். இவர் நம்மீது அன்பு கூர்ந்தார். தமது சாவு வாயிலாக நம் பாவங்களிலிருந்து நம்மை விடுவித்தார்.
ஆட்சி உரிமை பெற்றவர்களாக, அதாவது நம் கடவுளும் தந்தையுமானவருக்கு ஊழியம் புரியும் குருக்களாக நம்மை ஏற்படுத்தினார். இவருக்கே மாட்சியும் ஆற்றலும் என்றென்றும் உரியன. ஆமேன். இதோ அவர் மேகங்கள் சூழ வருகின்றார். அனைவரும் அவரை காண்பர். அவரை ஊடுருவ குத்தியோரும் காண்பர். அவர் பொருட்டு மண்ணுலகின் குலத்தார் அனைவரும் மாரடித்து புலம்புவர். இது உண்மை. ஆமேன். அகரமும் நகரமும் நானே என்கிறார் கடவுளாகிய ஆண்டவர். இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் எல்லாம் வல்லவரும் அவரே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயல் 4 இறைவசனங்கள் 16 21 முடிய. அக்காலத்தில் இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்திற்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் ஏசாயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்தபோது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கியிருந்தன. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, திரு எண்ணெய்களை புனிதப்படுத்தக்கூடிய திருப்பலியை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம். நம்முடைய ஆயருடைய தலைமையிலே அருள் பணியாளர்களுடைய இணைந்து செயல்படக்கூடிய இந்த கொண்டாட்டத்திலே இந்த நாளை திருவையானது அருள்பணியாளர்களுடைய நாளாகவும் கொண்டாடுகின்றது. நாமும் இந்த நாளை அருள்பணியாளருடைய விழாவாக கொண்டாடுகின்றோம். இந்த நாளிலே நாம் நம்முடைய அருள்பணியாளர்களுக்காக எத்தனையோ தியாகங்களை செய்யக்கூடிய நம்முடைய அருள்பணியாளர்களுக்காக தொலைதூர ஊர்களிலே பல சமயங்களிலே தனிமையை அனுபவித்து ஒத்துழைப்பு இன்றி எதிர்ப்புகளை கூட சந்தித்து நமக்கு அருள்பணி ஆற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அருளையாளர்களை தலைமையேற்று நடத்தி தருகின்றார்கள். இறை வார்த்தையை நமக்கு பிட்டு வழங்குகின்றார்கள்.
நம்முடைய கிறிஸ்துவ சமூகத்திற்கு, குழுமங்களுக்கு தலைமை வகித்து நம்மை வழிநடத்துகின்றார்கள். இத்தனை பணிகளை செய்யக்கூடிய இந்த அருள்பணியாளர்களுக்காக நாம் இந்த நாளிலே இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இவர்களுடைய நலனுக்காக, முழு நலனுக்காக இறைவனிடத்திலே மன்றாடுவோம். அதே நேரத்திலே நம்முடைய அருள்பணியாளர்களுக்கும் நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். எட்வர்ட் ஸ்கிலபெக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு இறையியலார். இறையியலார்னு சொன்னால் யாரு? நம்ம சமய நம்பிக்கைகளை விவிலியத்தின் அடிப்படையிலும் திரு அவையினுடைய மரபின் அடிப்படையிலும் காலத்தின் கலாச்சாரங்களின் தேவைகளுக்கு ஏற்ப விளக்கி உரைப்பவர்கள். எட்வர்ட் ஸ்கிலபெக்ஸ் என்பவர் சென்ற நூற்றாண்டினுடைய ஒரு மாபெரும் இறையியலார். 2ஆம் வத்திக்கான் சங்கத்திலே ஆயர்களுக்கு பல இறையியல் சார்ந்த தெளிவுகளை வழங்கக்கூடிய ஒரு சிறப்பு அறிஞராக கலந்து கொண்டவர். பெல்ஜியம் நாட்டை சார்ந்தவர். டொமினிக்க துறவு அவையிலே சேர்ந்து அவர் பணியாற்றியவர். பேராசிரியராக ஹாலண்டிலே உள்ள நைமீகன் என்று சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் இறையியல் நிறுவனத்தின் பேராசிரியராக பணியாற்றியவர். இவர் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்லுகின்றார். மகிழ்ச்சியோடு சொல்லுகின்றார், பெருமையோடு சொல்லுகின்றார். இவர் டொமினிக்க சபையிலே சேர்ந்து, அந்த காலத்தில் துறவு அவைகளில் சேர்ந்தால் வீட்டுக்கு வர மாட்டாங்க. 8-9 ஆண்டுகளுக்கு பிறகு அருள்பணியாளராகத்தான் வருவாங்க. அப்படி இளைஞன் எட்வர்ட் ஸ்கிலபெக்ஸும் டொமினிக்க துறவையிலே சேர்ந்து பல்வேறு பயிற்சிகளை முடித்து இறுதியாக அருள்பணியாளராக திருப்பொழிவு பெற்று திருநிலைப்படுத்தப்பட்டு தம்முடைய ஊருக்கு வந்தார். அவருடைய பங்கு கோயிலிலே திருவழிபாடு திருப்பணி நடத்த சொன்னார்கள், நடத்தி கொடுத்தார். மாலையிலே அவருடைய வீட்டிலே ஒரு விருந்து நடைபெற்றது. உற்றாருக்கு, உறவினருக்கு, நண்பர்களுக்கு. அங்கே விருந்து என்றால் முதலாவது தோட்டத்தில் ஏதாவது கொஞ்சம் நேரம் அப்படி ஒருவரை பார்த்து பேசி கொஞ்சம் மது அருந்திட்டு இருப்பாங்க. அப்புறம் தான் உணவு அருந்த வருவாங்க. அப்படி அவர்கள் மது அருந்தி பேசி கொண்டிருக்கும் பொழுது புதிய அருள்பணியாளருடைய எட்வர்ட் ஸ்கிலபெக்ஸுடைய அம்மா வந்து கைத்தட்டி, உணவு ரெடியாக இருக்கிறது, எல்லாரும் முடிச்சுட்டு வாருங்கன்னு சொன்னாங்க. எல்லாரும் முடித்து விட்டு வந்து அவங்கவங்க இருக்கையில் அமர்ந்தார்கள். எல்லாரும் அமர்ந்த உடனே அருள்பணியாளருடைய தாய் எழுந்து நின்று, எங்களுடைய மகன் அருள்பணியாளராக திருநிலைப்படுத்தப்பட்டு எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, ஊருக்கு வந்திருக்கிறாரு. ரொம்ப மகிழ்ச்சி, உங்களை எல்லாம் வரவேற்கிறேன். இந்த விருந்துக்கு முன்னால் அவரை இறைவேண்டல் சொல்ல அழைக்கிறேன்னு சொன்னார். இல்லை என்று ஒரு குரல் கேட்டது. சொன்னது யாரு? புதிய அருள்பணியாளருடைய தந்தை. அவர் எழுந்து சொன்னார், என்னுடைய மகன் ஊருக்கும் உலகிற்கும் அருள்பணியாளராக இருக்கலாம். வீட்டிலே நான் தான் குரு. நான் முதலில் இறைவேண்டல் செய்வேன், அப்புறம் வேணா என் மகன் இறைவேண்டல் செய்யட்டும் என்று சொன்னார். இதை மிக பெருமையாக, மிக மகிழ்வாக, என்னுடைய தந்தைக்கு ஒரு கிறிஸ்தவனுக்கு திரு அவையிலே என்ன இடம் என்று தெரிந்திருந்தது அந்த காலத்திலே, வத்திக்கான் சங்கத்திற்கு முற்பட்ட காலத்திலே என்று மகிழ்ச்சியாக சொல்லுகின்றார். குரு என்றால் யார் என்ற கேள்வியை கேட்டால் நாம் பொதுவாக அங்கி போட்டவங்கள தான் குருக்கள்னு சொல்லுவோம். ஆனால் விவிலியத்தை ஆழமாக படித்து பார்த்தோம் என்றால் திருமுழுக்கு பெற்ற எல்லாருமே குருக்கள். பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலே பார்த்தீர்கள் என்றால் 2வது அலகு 9வது சொல் தொடரிலே, நீங்கள் அரச குருத்துவ கூட்டத்தினர், இறைவனுக்கு சொந்தமான மக்கள். இன்றைய முதல் வாசகத்திலும் பார்த்தோம், நீங்களோ ஆண்டவரின் குருக்கள் என அழைக்கப்படுவீர்கள், நம் கடவுளின் திருப்பணியாளர் என்று பெயர் பெறுவீர்கள் என்பது திரு அவையிலே ஒரு சிலருக்கு மட்டுமல்ல, திரு அவையிலே எல்லாருக்கும் உரிய ஒரு சிறப்பு, எல்லாருக்கும் உரிய ஒரு அழைப்பு, எல்லாருக்கும் உரிய ஒரு பணி. அதனால்தான் இன்றைய காலகட்டத்திலே நாம் குருக்கள் என்ற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்தாமல்
அருள் பணியாளர்கள் வார்த்தையை சொல்கிறோம். ஏனென்றால் நாம் எல்லாரும் குருக்கள். இன்றைக்கு 3 எண்ணெய்கள், திரு எண்ணெய்கள் மந்திரிக்கப்படுகின்றன. இந்த 3 திரு எண்ணெய்களும் அவர்களுக்கு பூசப்படுவது போல நமக்கும் பூசப்படுகிறது. திருமுழுக்கிலும் உறுதி பூசுதலிலும் எவ்வாறு குருத்துவ திருநிலைப்பாட்டில், அருள்பணியாளர் திருநிலைப்பாட்டில் இந்த கிறிஸ்மா என்று சொல்லக்கூடிய எண்ணெய் பூசப்படுகிறதோ, கைகளிலே பூசப்படுகிறது, ஆயிரத்து நிலைப்பாட்டிலே தலையிலே பூசப்படுகிறது. நாம் திருமுழுக்கு பெற்ற பொழுதும் கூட நம்முடைய உச்சம் தலையிலே பூசப்பட்டது. தண்ணி ஊற்றி திருமுழுக்கு கொடுத்த பிறகு ஒரு 2வது எண்ணெய் பூச்சி அது உச்சந்தலையே நடைபெறும். அந்த திரு எண்ணெய் பூசும் பொழுது, கிறிஸ்மா எண்ணெய் பூசும் பொழுது அருள்பணியாளர் என்ன சொல்வார்? பல நீண்ட ஒரு இறைவேண்டலை சொல்வார். இறுதியாக அரசரும் குருவும் ஆசிரியருமாகிய இயேசு கிறிஸ்துவோடு ஓர் உடலாக ஒன்றித்திருந்து நிறைவாழ்வு பெறுவீர்களாக. இயேசுவோடு நாம் ஒன்றித்திருக்க வேண்டும். இயேசுவோடு ஒன்றித்திருந்து நாம் அனைவரும் அவருடைய அரச பணியிலே, தலைமை பணியிலே, அவருடைய புனிதப்படுத்தும் குருத்துவ பணியிலே, இறைவாக்கு உரைக்கும் அவருடைய பணியிலே நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறோம். அவ்வாறு பங்கு பெற்றால் தான் நாம் நிறைவாழ்வு அடைய முடியும். இந்த 30 பணிகள் எல்லாருக்கும் தரப்பட்டிருக்கின்றன என்பதை, திருமுழுக்கு பெற்ற எல்லாருக்கும் தரப்படி என்பதை 2ஆம் வத்திக்கான் சங்கம் அழுத்தி சொல்லுகிறது. நாம் எல்லாரும் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுகின்றோம். ஒரு குருத்துவ குழுமமானது திருப்பலி நிறைவேற்றுகின்றது. பணிகள் பல்வேறு. ஒருவர் தலைமை தாங்குகின்றார், ஒருவர் பாடல் பாடுகின்றார், ஒருவர் வேறு பல வேலைகளை செய்வாங்க. பலரும் எல்லாரும் திருப்பலியிலே பங்கெடுக்கின்றோம். எல்லாரும் நம்முடைய குருத்துவ பணியை பல்வேறு வகையிலே பயன்படுத்துகின்றோம். ஆனால் நம்முடைய குருத்துவ பணி கோயிலே முடிந்து விடுவதில்லை. நம்முடைய குருத்துவ பணி வீடுகளிலே நடக்க வேண்டும், அலுவலகங்களிலே நடக்க வேண்டும், கல்விக்கூடங்களிலே நடக்க வேண்டும். இல்லங்களிலே யார் குருக்கள் என்று கேட்டால், அந்த அருள்பணியாளருடைய தந்தை கூறியது போல வீட்டிலே பெற்றோர்தான் குருக்கள், கல்விக்கூடத்திலே ஆசிரியர்கள் தான் குருக்கள், மருத்துவமனையிலே மருத்துவர்களும் செவிலியரும் தான் குருக்கள், கலைத்துறையிலே கலை படைப்பாளிகள் தான் குருக்கள். எனவே புனிதப்படுத்தும் பணி என்பது, குருத்துவ பணி என்பது 3 வகையிலே நிகழ்கிறது. ஒன்று புனிதப்படுத்தும் பணி, இன்னொன்று இறைவாக்கு உரைக்கும் பணி, இன்னொன்று தலைமையேற்கும் பணி. இந்த பணியை நாம் எல்லாரும் திரு அவையிலும், திரு அவைக்கு உலகத்திலும் நாம் நிறைவேற்ற அழைக்கப்படுகிறோம். திரு அவை என்பது இறையாட்சியினுடைய அடையாளமாகவும் கருவியாகவும் இருக்கிறது. ஒவ்வொரு கிறிஸ்தவ சமூகமும் இறையாட்சியை வெளிப்படுத்த வேண்டும், இறையாட்சியினுடைய பண்புகளை கொண்டிருக்க வேண்டும். இயேசு சொல்லுகின்றாரே, ஆண்டவருடைய ஆவி என் மேலே, அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். எளியோருக்கு நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைய வேண்டும், உரிமை இழந்தோர் உரிமை பெற வேண்டும், ஆண்டவருடைய அருள் தரும் ஆண்டு அறிவிக்கப்பட வேண்டும், செயல்படுத்தப்பட வேண்டும். ஒரு யூபிலி சமூகமாக நாம் எல்லாரும் வாழ வேண்டும். இந்த யூபிலி சமூகத்தை உருவாக்குவது, இறையாட்சி சமூகத்தை உருவாக்குவது நம் எல்லாருடைய பணி. அருள்பணியாளர் தான் பணியாளர். நாங்கள்லாம் பணியுடைய பறக்குடன் இருக்க முடியாது. நாம் எல்லாரும் இணைந்து பணி செய்ய அழைக்கப்படுகிறோம். இணைந்து பயணிக்கும் திருவை என்றால், இணைந்து பயணிக்கும் திருவை மட்டுமல்ல, இணைந்து பணி செய்யும் திருவை. ஒருவர் திருநிலைப்பாடு பெற்ற பணியாளராக இருக்கலாம், ஒரு திருநிலைப்பாடு பெறாத திருவை ஏற்படுத்திய பணியாளராக இருக்கலாம், ஒருவர் தன்னார்வ பணியாளராக இருக்கலாம். இவ்வாறு எல்லாருக்கும் தூயாவியார் திரு அவையை கட்டியெழுப்ப தேவையான அருங்கொடைகளை தந்திருக்கின்றார். நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு திறமை இருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் பங்களிப்பு செய்ய முடியும். அந்த பங்களிப்பை நாம் செய்யவில்லை என்றால் வேறு யாரும் செய்ய முடியாது. எனவே நம்முடைய கிறிஸ்துவ சமூகத்திலே உள்ள எல்லா பணிகளும் நம்முடைய பணிகளை, எல்லா பணிகளையும் நாம் ஒவ்வொருவரும் செய்ய முடியாது. நம்முடைய திறமைக்கு ஏற்ப, நம்முடைய வாய்ப்புகளுக்கு ஏற்ப நாம் எல்லாரும் பணி செய்தாக வேண்டும். இது பணி செய்யும் ஒரு சமூகம். பணி செய்வதற்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். திருமுழுக்கு என்பது நம்மை இயேசுனுடைய சீடர்களாக ஆக்குவது. சீடத்துவ வாழ்வு என்பது இயேசுவை அறிந்து அன்பு செய்து அவருடைய பணியை நிறைவேற்றுவது. முதலே நம்முடைய பணியை நாம் நம்முடைய திரு குழுமத்திலே நிறைவேற்றுகின்றோம். குடும்பம், திருமணம் செய்தவர்களுக்கு குடும்ப வாழ்ப்பு இறை அழைத்தல். இறை அழைத்தல் என்பது அருட்பணியாளராகவும் துறவியாகவும் மாறுவது மட்டுமல்ல, இல்லற வாழ்வு ஒரு அழைத்தல், மருத்துவ பணி ஒரு அழைத்தல்,
பொறியியல் ஒரு அழைத்தல், கல்விப்பணி ஒரு அழைத்தல். இந்த அழைத்தலை நாம் எல்லாரும் நிறைவேற்ற, அழைத்தல்கள் பல வகை. ஒரே திருமுழுக்கு, ஒரே கிறிஸ்துவ வாழ்வு, ஒரே சீடத்துவ வாழ்வு. ஆனால் எல்லாரும் தங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய அருங்குடைகளுக்கு ஏற்ப வெவ்வேறு வகையிலே வெவ்வேறு பணிகளை ஆற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அழைக்கப்பட்டல் மட்டுமல்ல, எல்லாரும் இந்த பணியை நிறைவேற்ற ஆவியினுடைய அருங்கொடையையும் ஆவியினுடைய அர்ச்சிப்பையும் பெற்றவர்கள். முதலில் திருவையிலே நாம் எல்லாரும் ஏதாவது ஒரு பணியிலே ஈடுபட்டாக வேண்டும். அந்த பணிகளிலே முதலாவது ஆற்றக்கூடியது குடும்ப பணி. நம்முடைய குடும்பத்தை இறையாட்சி குடும்பமாக அன்பிலும் விட்டு கொடுத்தலிலும் மன்னிப்பிலும் இணைந்து செயல்படக்கூடிய தன்மையிலும் நாம் பணி செய்யும் பொழுது நம்முடைய குடும்பம் இறையாட்சி குடும்பமாக மாறுகிறது, இறையாட்சியினுடைய சாட்சியாக மாறுகிறது. நம்முடைய குடும்பங்களை பார்க்கின்றவர்கள் அந்த கிறிஸ்துவ குடும்பங்களை பாருங்கள், எவ்வளவு அன்போடு ஒற்றுமையோடு வாழ்கின்றார்கள் என்று வியந்த காலம் ஒன்று இருந்தது. 2ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த தெர்த்துலியன் சொல்லுகிறார், கிறிஸ்துவர்கள் அல்லாதவர்கள் அன்றைய காலகட்டத்திலே கிறிஸ்தவர்களை பார்த்து பாருங்கள், இந்த கிறிஸ்தவர்களை எவ்வளவு அன்பு செய்கின்றார்கள் ஒருவருக்கு ஒருவர் என்று வாழ்ந்த ஒரு காலம் இருந்தது. இன்றும் ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பமும் அத்தகைய பணியை நிறைவேற்ற வேண்டும். அந்த பணியை நிறைவேற்ற அந்த ஒவ்வொரு குடும்பத்திலும் புனிதப்படுத்தக்கூடியவர்களாகவும் இறைவாக்கு உரைப்பவர்களாகவும் பிள்ளைகளுக்கு இறைவாக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களாகவும் நன்னறிப்படுத்தக்கூடியவர்களாகவும் செயல்பட வேண்டிய குருக்கள் பெற்றோர்களை. இவ்வாறு நாம் ஒவ்வொரு துறையும் சொல்லலாம். குடும்பம் நம்முடைய அன்பியங்கள், கிறிஸ்துவ வாழ்வின் குழுமங்கள். தொடக்க திருவை போல அவர்கள் ஒரு சகோதரத்துவ குழுவமாக வாழ்ந்தார்கள். அனைத்தையும் பொதுவாக கொண்டிருந்தார்கள். வறுமைப்பட்டவர்கள் என்று யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நம்முடைய குடும்பங்கள், அன்பியங்கள் ஒன்றுபட்ட இறையாட்சி குழுமங்களாக விளங்க வேண்டும். நம்முடைய பல்வேறு பங்கேற்பு அமைப்புகள், அது பங்கு பேரவையாக இருக்கலாம், நிதி குழுவாக இருக்கலாம், இதில் ஈடுபடுது. பல்வேறு பக்த திருத்தூது குழுமங்கள்னு சொல்கிறோம்ல, திருத்தூது குழுமங்களில் எல்லாரும் ஏதாவது ஒரு குழும பணியிலே ஈடுபட்டாக வேண்டும். நாம் எல்லாரும் அதற்கென்று அழைக்கப்படுகிறோம். பொதுநிலையினர் இவ்வாறு திருவைக்குள்ளே மட்டுமல்ல, திருவைக்கு வெளியேயும் பணி ஆற்ற அழைக்கப்படுகின்றார்கள். திருவை என்பது இறையாட்சியினுடைய அடையாளம் மட்டுமல்ல, இறையாட்சியினுடைய கருவி. நாம் எல்லாம் உலகிற்கு அனுப்பப்படுகிறோம். சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது என்றால் அருமையாக சொல்வார்கள் சில திருப்பலிகளே, திருப்பலி முடிந்தது, வாழ்க்கை பலி தொடர்கின்றது என்று. நாம் ஈடுபட்டுள்ள ஒவ்வொரு துறையிலும் ஈடுபட்டு, அர்ப்பணத்தோடு ஈடுபட்டு, அன்போடு ஈடுபட்டு, நீதி உணர்வோடு ஈடுபட்டு, பரிவோடு ஈடுபட்டு அந்தந்த துறைகளை எல்லாம் இறையாட்சியினுடைய விழுமியங்களால் உருமாற்றுவது. இன்றைக்கு அரசியல் இப்படி சாக்கடையாக கிடக்கிறது என்று நாம் வேதனைப்படுகிறோம். ஏனென்றால் நாம் அரசியலில் ஈடுபடவில்லை. நம்முடைய சமூகம் இப்படி சீரழிந்து கிடக்கிறது என்று நினைக்கிறோம். காரணம், நாம் அதில் ஈடுபடவில்லை. நம்முடைய ஊடகங்கள் இன்றைக்கு எவ்வளவு தவறான விழுமியங்களை தருகின்றன. புலம்பிக் கொண்டிருந்தால் போதாது, நம்மில் திறமை உள்ளவர்கள் அந்தந்த துறைகளில் ஈடுபட்டு அந்த துறைகளை இறையாட்சிக்கு விழுமியங்களால் மாற்றி அமைக்க அழைக்கப்படுகிறோம். எனவே திருவையினுடைய பொதுநிலையினருடைய முக்கியமான பணி, குருத்துவ பணி எங்கே நிறைவேற்றுகின்றார்கள்? மிகச்சிறப்பாக அவர்கள் உலகிய துறைகளிலே ஈடுபடுகின்றார்கள். உலகிய துறைகளில் ஈடுபடுவது நாம் தான். ஒரு கிறிஸ்தவன் ஒரு சமூகத்துறையிலே ஈடுபடுகின்றான் என்றால் அவனுடைய உடனிருப்பு, அவனுடைய செயல்பாடு அங்கே மற்றவர்களுக்கு இறையாட்சியை அறிமுகம் செய்து வைக்கக்கூடிய, இறையாட்சியை அனுபவமாக்கக்கூடிய, கிறிஸ்துவினுடைய தெரிந்து கொள்ளக்கூடிய, நற்செய்தியை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தளமாக இருக்க வேண்டும். வெளிப்படையாக பேச வேண்டிய தேவையில்லை. நம்முடைய வாழ்வும் நம்முடைய செயல்பாடுமே போதும். தேவைப்பட்டால் வெளிப்படையாகவும் பேச வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு இறையாட்சி மனிதர்களாக வாழுவது, இது நம்ம எல்லாருக்கும் தரப்பட்டிருக்கக்கூடிய அழைப்பு. எனவே இந்த அருள்பணியாளர்கள் யார் என்று கேட்டால், நமக்கு நம்முடைய குருத்துவத்தை நினைவூட்டக்கூடியவர்கள், நம்முடைய குருத்துவத்தை அடையாளப்படுத்தக்கூடியவர்கள், நம்முடைய குருத்துவத்தை நாம் செயல்படுத்த நமக்கு தூண்டுதல் தருகின்றவர்கள், நமக்கு துணையாக இருக்கின்றவர்கள். குறிப்பாக அருளடையாளங்களை தலைமையேற்று நிகழ்த்துவதன் வழியாகவும் அதிகாரபூர்வமாக இறைவார்த்தையை அறிவிப்பதன் வழியாகவும் நம்முடைய குடும்பங்களை எல்லாம் ஒன்றிணைத்து தலைமையேற்று வழிநடத்தக்கூடிய அந்த பணியை செய்கின்றார்கள். இந்த பணி இன்றி திரு அவை உண்மையான இயேசுனுடைய திருவையாக இயங்க முடியாது. எனவே இந்த நாளிலே அருள்பணியாளர்களை நாம் கொண்டாடக்கூடிய நாளிலே நமக்கும்
இயேசுனுடைய குருத்துவ பணியிலே பங்கிருக்கிறது. நாமும் எங்கிருந்தாலும் அந்த புனிதப்படுத்தக்கூடிய பணியை நம்முடைய வாழ்வின் மாதிரியால், நம்முடைய சொற்களால், நம்முடைய ஈடுபாடுகளால், நம்முடைய பல்வேறு செயல்பாடுகளால் நாம் இறையாட்சியினுடைய அந்த புனிதத்தன்மையை மக்களுக்கு வழங்கக்கூடியவர்களாகவும், நம்முடைய சொல்லாலும் செயலாலும் இறை வார்த்தையை அறிவிக்கக்கூடிய இறைவாக்கினர்களாகவும், அனைத்திற்கு மேலாக நாம் எங்கிருந்தாலும் பிரச்சனைகளை கண்டுகொள்ளாமல் ஒதுங்கி விடுவதை தவிர்த்து என்ன செய்ய முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு நான் என்ன செய்ய முடியும், நாம் என்ன செய்ய முடியும் என்று சொல்லக்கூடிய அந்த இணைந்து அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு தலைமையேற்று செயல்படக்கூடிய தன்மை நம்ம எல்லாருக்கும் இருக்க வேண்டும். அத்தகைய ஒரு விழாவாக, கொண்டாட்டமாக நாம் எல்லாருக்கும் இந்த அருள்பணியாளருடைய விழா அமைய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். இறைவனை பார்த்து மன்றாடுகிறேன். நாம் எல்லாரும் இணைந்து அவளை வாழ்த்துவோம், அவர்களுக்காக மன்றாடுவோம். இப்போது ஆயர் அருள் பணியாளர்களின் குருத்துவ வாக்குறுதிகளை புதுப்பிக்கும் நிகழ்வை இறைமக்களாகிய உங்கள் முன்னிலையில் நடத்துவார். அருள் பணியாளர்கள் தங்களது குருப்பட்ட நாளில் கொடுத்த வாக்குறுதிகளை மீண்டும் புதுப்பிக்கின்றார்கள். அன்பு சகோதரர்களே, நம் ஆண்டவராகிய கிறிஸ்து திருத்தூதர்களுக்கும் நமக்கும் தம் பணி குருத்துவத்தை அளித்த நாளின் ஆண்டு நினைவாக கொண்டாடும் இவ்வேளையில் நீங்கள் முன்னொரு நாள் கொடுத்த வாக்குறுதிகளை உங்கள் ஆயர் முன்பாகவும் புனித இறைமக்கள் முன்னிலையிலும் புதுப்பிக்க விரும்புகின்றீர்களா? உங்களை அருள் பணியாளராக திருநிலைப்படுத்தப்பட்ட நாள் அன்று கிறிஸ்துவின் அன்பினால் தூண்டப்பெற்று உங்களையே துறப்பதாலும் அவருடைய திரு அவைக்காக நீங்கள் மகிழ்வுடன் ஏற்றுக்கொண்ட புனித கடமைகளின் வாக்குறுதிகளை இன்று உறுதிப்படுத்துவதாலும் நம் ஆண்டவராகிய இயேசுவோடு இன்னும் அதிகமாக ஒன்றித்து இருக்கவும் அவரை போன்று வாழவும் விரும்புகின்றீர்களா? நீங்கள் செல்வத்தை நாடாமல் நம்பிக்கையாளருடைய மீட்பின் மேல் கொண்டுள்ள தாகத்தால் மட்டும் தூண்டப்பெற்று புனித திருப்பலி மற்றும் திருவழிபாட்டு செயல்களின் வழியாக கடவுளுடைய மறை நிகழ்வுகளின் நம்பிக்கையுள்ள கண்காணிப்பாளராக இருக்கவும் தலைவரும் ஆயருமான கிறிஸ்துவை பின்பற்றி போதக திருப்பணியை பற்றுறுதியுடன் நிறைவேற்றவும் விரும்புகின்றீர்களா? ஆயர் தனது உடன் உழைப்பாளர்களான அருள் பணியாளர்களுக்காகவும் அவருக்காகவும் மன்றாட இறைமக்களாகிய உங்களை 2 முறை கேட்பார். ஒவ்வொரு முறையும் நீங்கள் அனைவரும் சொல்ல வேண்டிய பதில், கிறிஸ்துவே எங்களுக்கு செவிசாய்த்தருளும், கிறிஸ்துவே தயவாய் செவிசாய்த்தருளும். அனைவரும் இணைந்து சொல்வோம். கிறிஸ்துவே எங்களுக்கு செவிசாய்த்தருளும், கிறிஸ்துவே தயவாய் செவிசாய்த்தருளும். அன்பு மக்களே, உங்கள் அருள் பணியாளர்கள் மீது இறைவன் தம் நலன்களை நிறைவாக பொழியவும் அதனால் தலைமை குருவாகிய கிறிஸ்துவின் உண்மையுள்ள ஊழியர்களாய் திகழ்ந்து மீட்பின் ஊற்றாகிய இறைவனிடம் உங்களை கொண்டு சேர்க்கவும் இவர்களுக்காக மன்றாடுங்கள். கிறிஸ்துவே எங்களுக்கு செவிசாய்த்தருளும், கிறிஸ்துவே தயவாய் செவிசாய்த்தருளும். எளியவனாகிய என்னிடம் ஒப்படைக்கப்பெற்ற திருத்தூது பணியில் நான் உண்மையுள்ளவனாக இருக்கவும் நல்லாயினும் போதகரும் அனைவரின் பணியாளரும் குருவுமாகிய கிறிஸ்துவின் உயிருள்ள சாயலாக நான் உங்கள் நடுவில் நாளுக்கு நாள் வளர்ச்சி பெற்று விளங்கவும் வேண்டுமென்று எனக்காகவும் மன்றாடுங்கள். கிறிஸ்துவே எங்களுக்கு செவிசாய்த்தருளும், கிறிஸ்துவே தயவாய் செவிசாய்த்தருளும். இப்பொழுது ஆயர் சொல்லும் மன்றாட்டிற்கு பிறகு பக்தியோடு ஆமேன் என்று பதில் சொல்வோம். ஆண்டவர் நம் அனைவரையும் தமது அன்பில் வைத்து காப்பாராக. ஆயரும் மந்தையுமான நம் எல்லாரையும் அவரே முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். அனைவரும் அமர்வோம். இப்போது நடைபெறும் காணிக்கை பவனியில் நறுமண பொருள் உள்ள களமானது முதலில் அருள் பணியாளர் அவர்களால் எடுத்து வரப்படுகின்றது.
அதைத் தொடர்ந்து நோயில் பூசுதல் எண்ணெய், ஆயத்தக்கார எண்ணெய், கிறிஸ்மா தைலம் ஆகியவற்றை 3 திருத்தொண்டர்கள் எடுத்து வருவார்கள். அவர்களை தொடர்ந்து திருப்பலி நிறைவேற்ற அப்பத்தையும் இரசத்தையும் காணிக்கையாக பவனியில் மக்கள் கொண்டு வருகிறார்கள். அவற்றை ஆயர் பெற்றுக்கொள்கின்றார். Pani sa 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 ga ma pa ma ga ma pani sa 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 sa. இறைவனின் பாதம் இணைத்திடும் நேரம் இதயத்தின் காணிக்கை உவந்தளித்தே. இறைவனின் பாதம் இணைந்திடும் நேரம் இதயத்தின் காணிக்கை உவந்தளித்தே. ஏற்றிடுவாய் என்னை மாற்றிடுவாய், ஏழையின் காணிக்கை ஏற்றிடுவீர். ஏற்றிடுவாய் என்னை மாற்றிடுவாய், ஏழையின் காணிக்கை ஏற்றிடுவீர். இறைவனின் பாதம் இணைந்திடும் நேரம் இதயத்தின் காணிக்கை உவந்தளித்தே. இதயத்தின் கண்கள் உனை தேடும் என்றும் இறைவா உந்தன் பதம் நாடும். இதயத்தின் கண்கள் உனை தேடும் என்றும் இறைவா உந்தன் பதம் நாடும். நினைவெனும் கோவிலில் நிதமொரு பலியின் நிம்மதி தேடி நான் தொழுதேன். அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. என்றென்றும் இரக்கமுள்ள இறைவா, இப்பலியின் ஆற்றல் எங்கள் பழைய பாவ நிலையை கனிவுடன் போக்கிட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதை எங்களில் புத்துணர்வை மீட்பையும் வளர்க்க வேண்டும் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள இல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும்.
நீர் ஒரே திருமகனை தூயாவியாரின் அருள் பொழிவால் புதிய நிலையான உடன்படிக்கையின் தலைமை குருவாக நியமித்தீர். திரு அவையில் அவருடைய ஒரே குருத்துவம் தொடர சொல்லற்கரிய முறையில் நீர் ஏற்பாடு செய்ய திருவுளம் கொண்டீர். ஏனெனில் அவர் தமக்கு உரிமையாக்கி கொண்ட மக்களை அரச குருத்துவத்தால் அணி செய்தார். அது மட்டுமன்றி அவர்கள் மீது தம் கைகளை வைத்து தமது புனித பணியின் பங்கேற்பாளர்களாவதற்காக அவர்களை தமது சகோதர அன்பினால் தேர்ந்து கொண்டார். அவர் பெயரால் மனித மீட்பின் பலியை புதுப்பிக்கின்றார்கள். உம்முடைய பிள்ளைகளுக்கு பாஸ்கா விருந்தை தயாரிக்கின்றார்கள். உம்முடைய புனித மக்களை அன்பினால் வழிநடத்துகின்றார்கள். வார்த்தையால் ஊட்டம் அளித்து அருளடையாளங்களால் அவர்களுக்கு புத்துயிர் அளிக்கின்றார்கள். அவர்கள் உமக்காகவும் தங்கள் சகோதர சகோதரிகளின் மீட்புக்காகவும் தங்கள் உயிரை கையளித்து அதே கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருக்க முயலுகின்றார்கள். இடைவிடாமல் தங்கள் நம்பிக்கைக்கும் அன்புக்கும் உமக்கு சான்று பகருகின்றார்கள். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழுரைத்து அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் பொய்ப்பித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறு இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும்.
இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பை முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டு வருவாரென எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திரவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கணிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியாரால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் அது திரு அவையை சிறப்பாகும் அடியாராகி எங்கள் திருத்தந்தை லியோ, எங்களது ஆயர் ஜீவானந்தம், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், நமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமண் நிற்கின்ற குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவாய் செவிசாய் தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மனநிறைவடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இப்போது திருத்தொண்டர் நோயில் பூசுதல் எண்ணெய் இருக்கும் களத்தை எடுத்து வந்து பீடத்தின் முன்னால் ஆயர் முன் நிற்க ஆயர் அதை புனிதம் செய்கின்றார். அனைவருக்கும் ஆறுதல் அளிக்கும் இறைவா, நோயுற்றோருக்கு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக நலமளிக்க திருவுளமான அன்பு தந்தையே, நாங்கள் நம்பிக்கையோடு செய்யும் மன்றாட்டுக்களுக்கு தயவாய் செவிசாய் தருளும். மக்களின் நலனுக்காக செழுமையான இந்த எண்ணெயை பசுமையான மரத்திலிருந்து உருவாக்கியுள்ளோம். இதன் மீது எங்கள் துணையாளரும் நண்பருமான தூய ஆவியாரை வானின்று பொழிந்தருளும். இந்த எண்ணெய் பூசப்பெறும் அனைவருக்கும் நோய்கள் வலுக்குறைவுகள் அனைத்தும் அகன்றிடவும், இது உடலுக்கும் உள்ளத்திற்கும் ஆன்மாவுக்கும் நலமளிக்கும் பாதுகாப்பாய் இருக்கவும் இதனை நிறைவாய் ஆசீர்வதித்தருளும். இறைவா, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தேவரீர் எங்களுக்காக ஆசீர்வதித்த இந்த எண்ணெய் புனிதமுடையதாக இருக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படைப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கினேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்னென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும். உன்னோடு நான்
வரும் திருநாள். என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள், என் நகமதிலே நீ வரும் திருநாள். உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பேன், உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பேன். மன்னவன் உனக்காய் என்னை கொடுப்பேன். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும். உன் அன்பில் நான் உறவாட வேண்டும், உன்னோடு நான். மன்றாடுவோமாக. எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உமது பிள்ளைகளாகி நாங்கள் அனைவரும் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் உம்முடைய அருள் அடையாளங்களால் நிற்புத்துயிரூட்டும் இவர்கள் கிறிஸ்துவின் நறுமணமாய் செயல்பட தகுதி பெறுவார்களாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இப்போது ஆயத்தக்காரரின் எண்ணெய் புனிதம் செய்யப்படும். ஆயத்தக்காரரின் எண்ணெய் திருமுழுக்கு சடங்கில் நிகழும் பேயோட்டுதல் சடங்கின் போது பயன்படுகின்றது. மறுபிறப்பு அடைய பசாசையும் பாவத்தையும் விட்டுவிட ஆயத்தக்காரரின் எண்ணெய் மன உறுதி அளிக்கின்றது. இப்பொழுது திருத்தொண்டர் ஆயத்தக்காரரின் எண்ணெய் இருக்கும் களத்தை எடுத்து வந்து பீடத்தின் முன்னால் ஆயர் முன் நிற்க ஆயர் அதை புனிதம் செய்வார். தயவு செய்து அருள் பணியாளர்கள் அனைவரும் பீடத்தை சுற்றி நெருங்கி வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மன்றாடுவோமாக. நம்பிக்கை உள்ளவர்களுக்கு ஆற்றலும் ஆதரவுமான இறைவா, வலிமைக்கு அடையாளமாக எண்ணெயை படைத்த ஆண்டவரே, இந்த எண்ணெயை நீர் ஆசீர்வதித்தருளும். திருமுழுக்கு பெற ஆயத்தமாகும் மக்கள் மீது இந்த எண்ணெய் பூசுவதால் அவர்கள் மனத்துடன் பெற செய்தருளும். அவர்கள் தெய்வீக ஞானமும் ஆன்ம ஆற்றலும் பெற்று கிறிஸ்துவின் நற்செய்தியை மேன்மேலும் ஆழமாய் அறிந்து கொள்வார்களாக. கிறிஸ்துவ வாழ்வில் எழும் இன்னல்களை துணிவுடன் ஏற்று தாங்கிக் கொள்வார்களாக. திரு அவையில் புதிதாக பிறப்பதில் மகிழ்ந்து உம்முடைய சுவிகார மக்களாக வாழ தகுதி பெறுவார்களாக. இவற்றையெல்லாம் தயவுடன் அருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கிறிஸ்மா எண்ணெய் திருமுழுக்கு, உறுதி பூசுதல், குருத்துவம் ஆகியவற்றை பெறுகிறவர்கள் மீது பூசப்படுகின்றது. கிறிஸ்தவர்கள் திருமுழுக்கினால் புதுப்பிறப்படைந்து கிறிஸ்துவோடு இறந்து அவரோடு அடக்கம் செய்யப்பட்டு உயிர் தெழுகின்றார்கள். குருத்துவம் கிறிஸ்தவர்களை இறைவாக்கு உரைக்க அழைக்கின்றது. உறுதி பூசுதலால் கிறிஸ்தவர்கள் தூய ஆவியார் அளிக்கும் விண்ணக தந்தையின் உன்னத கொடைகளை பெறுகிறார்கள். இப்பொழுது திருத்தொண்டர் கிறிஸ்மா எண்ணெய் இருக்கும் களத்தை எடுத்து வந்து பீடத்தின் மீது வைக்கின்றார். ஆயர் நறுமண பொருளினை கிறிஸ்மா எண்ணெயோடு மௌனமாக கலக்கின்றார். இப்போது திருத்தொண்டர் நறுமண பொருள் கலந்த எண்ணெய் களத்தோடு ஆயர் முன் நிற்க ஆயர் எண்ணெயை புனிதம் செய்கின்றார்.
அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல இறைவனாகிய நம் தந்தை இத்தைலத்தை ஆசிர்வதித்து அர்ச்சிக்க வேண்டும் என்றும், எவரெவர் மீது இது பூசப்படுகின்றதோ அவர்கள் ஆன்ம நலன்களையும் நித்திய மீட்பையும் அடைய வேண்டும் என்றும் மன்றாடுவோமாக. அனைத்தையும் படைத்து ஆளும் இறைவா, எவ்வகை முன்னேற்றமும் சிறப்பாக ஆன்ம வளர்ச்சியும் உமது அருளால் தான் நடக்கின்றன. எங்கள் வழியாக திரு அவை மகிழ்ச்சியுடன் அளிக்கும் புகழ்ச்சி பலியையும் வணக்கத்தையும் தயவாய் ஏற்றருளும். தேவரீர் தாமே ஆதி காலத்தில் கனிதரும் மரங்களை தரை நின்று தோன்றச் செய்தீர். அவ்வாறு முளைத்த ஒலிவ மரத்திலிருந்தே கிறிஸ்தும தைலத்திற்கு ஏற்ற செழுமையான எண்ணெய் உருவாகின்றது. வருங்கால காட்சி கண்ட தாவீது அரசர் எண்ணெயினால் உம்முடைய அருள் அடையாளங்கள் அளிக்கும் இறை வாழ்வையும் முகமலர்ச்சியையும் கண்டறிந்து உம்மை புகழ்ந்து பாடினார். முற்காலத்தில் வெள்ளப்பெருக்கினால் பாவ அக்கிரமங்கள் அழிந்தபின் அமைதிக்கு அடையாளமாக புறா குணர்ந்த ஒலிவ மரக்கிளை இந்த எண்ணெயின் பிற்கால பணியை முன்னுணர்த்தும் அடையாளமாக அமைந்தது. இன்னும் மேலான அருள்கொடைகளை இவ்விறுதி நாள்களில் தேவரீர் தருவீர் என்பதும் இதனால் தெளிவாக விளங்கிற்று. எவ்வாறெனில், திருமுழுக்கு தண்ணீர் பாவங்களை கழுவி போக்கிய பின் இந்த எண்ணெயை பூசுவதால் எங்களுக்கு முகக்கலையையும் பொலிவையும் தந்து நாங்கள் உம்மில் மகிழ செய்கின்றீர். எனவேதான் ஆரோன் மீது இத்தைலத்தை வார்த்து அவரை குருவாக ஏற்படுத்த தேவரீர் ஊழியனாகிய மோசேயிடம் கூறினீர். எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியில் தமக்கு திருமுழுக்கு அளிக்குமாறு யோவானிடம் கேட்டுக்கொண்டபின் தேவரீர் தூய ஆவியாரை புறா வடிவில் அவர் மேல் அனுப்பி அவரே உம்முடைய ஒரே பேரான அன்பு மகன் என்று உமது குரலால் சான்று பகர்ந்தீர். இவ்வாறு உம் கடவுளும் தோழர்களை விட மேலாக உம்மை மகிழ்ச்சி தைலத்தால் அருள் பொழிவு செய்தார் என்று தாவீது அரசர் முன்னுணர்ந்து பாடிய இறைவாக்கை முற்றிலும் நிறைவேறச் செய்தீர். எல்லோரும் உங்களது வலதுகையை நீட்டி மௌனமாக மன்றாடுவோம். ஆகவே இறைவா, நாங்கள் தாழ்பணிந்து உம்மை வேண்டுகின்றோம். உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக தேவரீர் செழுமையான இத்தைலத்தை ஆசிர்வதித்து அர்ச்சித்து தூய ஆவியாரின் வல்லமையை நிறைவாய் இதன் மீது பொழிந்தருளும். கிறிஸ்துவின் பெயரால் தான் இது கிறிஸ்மா என அழைக்கப்படுகின்றது. உம்முடைய குருக்களையும் அரசர்களையும் இறைவாக்கினர்களையும் மறைசாட்சிகளையும் இத்தைலத்தால் தான் தேவரீர் திருப்பொழிவு செய்து வந்துள்ளீர். இறைவா, திருமுழுக்கால் புதுப்பிறப்பு அடைவோருக்கு இக்கிறிஸ்மஸ் தைலம் மீட்பும் உயிரும் அளிக்கின்ற அருள்குறியாய் அமைவதாகும். இவ்வாறு ஆதாம் வழிவந்த முதல் பிறப்பின் சீரழிவெல்லாம் கழுவ பெற்று மாய்ந்தொழிவதாக. புனிதமிக்க இத்தைல பூச பெறுவதால் மக்கள் மகத்துவம் மிகுந்த தேவரீருக்கு ஆலயமாகி உமக்கு உகந்த தூய வாழ்க்கையினால் உலகத்தார் முன் சிறந்து விளங்குவார்களாக. மேலும் கிறிஸ்மா என்னும் இந்த அருள் குறியினால் அவர்கள் கிறிஸ்துவின் அரச குருத்துவ போதக பணிக்குரிய மகிமை பெற்று அழிவில்லா ஆடையை அணிந்து கொள்வார்களாக. நீரினாலும் தூய ஆவியாராலும் புதுப்பிறப்படைந்த மக்களுக்கு கிறிஸ்மா மீட்பளிக்கும் தைலமாகி அவர்கள் வானக மகிமையில் முடிவில்லா வாழ்வு பெறுவார்களாக. இவற்றையெல்லாம் தயவாய் எங்களுக்கு அருளுமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா, பாவிகளுக்காகவும் அநீதர்களுக்காகவும்
தம்மை பொல்லாதவரிடம் கையளித்து சிலுவை சாவுக்கு ஆளான உம் திருமகன் இயேசுவின் அன்பை முன்னிட்டு இங்குள்ள அனைவர் மீதும் உமது ஆசையை பொழிந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தம் ஒரே மகனின் பாடுகளால் அன்பின் எடுத்துக்காட்டை உங்களுக்கு தந்தை இரக்கத்தின் தந்தையாகிய இறைவன் நீங்கள் இறைவனுக்கும் மனிதருக்கும் செய்யும் பணி வழியாக தமது ஆசையின் சொல்லற்கிற கொடைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள செய்வாராக. அவர் இம்மைக்குரிய தமது சாவினால் நமது நிலையான சாவை அழித்து விட்டார் என நம்பும் நீங்கள் அவரது உயிர்ப்பின் மாட்சியில் பங்கு பெற அவர் உங்களுக்கு அருள் புரிவாராக. அவர் காட்டிய தாட்சியின் போதனைகளை பின்பற்றும் நீங்கள் அவரிடமிருந்து நிலைவாழின் கொடையை அடைய அவர் உங்களுக்கு அருள் புரிவாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் சமாதானத்திலும் வாழ சென்று வாருங்கள். வாழ்க்கை பலி தொடர்கின்றது. உம்மை வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி வணங்க வந்த வாழோதரசே. ஞானமே மறையலை ஞானமாகவே தந்து வாழ போகும் வழியை காண கருணை செய்வாய் வாழோதரசே. உம்மை வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி வணங்க வந்த வாழோதரசே. காத்தருள் குடந்தை மறை மாநிலத்தை காத்தருள் எங்கள் கண்ணியர் குருக்களை காத்தருள் தூய குடும்பங்கள் எல்லாம் காணிக்கை தந்தோம் கருணை குன்றமையா ஆரோதரசே. உம்மை வாழ்க வாழ்க வென்று வாழ்த்தி வணங்க வந்தோம் ஆரோதரசே.